கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் பொறுமையா இருப்பீங்க. யாரிடமும் தேவையில்லாம பேச மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாயை எப்படியாவது கட்டுப்படுத்தி வைத்துக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதில் இந்த கன்னி ராசிக்காரங்களை அடித்துக்கொள்ள இந்த 12 ராசிக்காரங்கள்ல ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சுக்கிரன் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறார். இதனால் எப்படிப்பட்ட அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மையிலும் தீமையிலும் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம். சுக்கிரன் கன்னி ராசியில இந்த ஒரு நேரத்துல 2வது வீடு மற்றும் 9ஆம் வீட்டுல சொந்தக்காரராக அமைந்திருக்கிறார். 9ஆம் வீட்டுல அமைந்திருக்கிறதுனால அதிக அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்துல 2ஆம் வீட்டுல சுக்கிரன் அமர்ந்தார் அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அது அனைத்துமே உங்களால அனுபவிக்க முடியாது. அந்த நன்மைகள் அனைத்துமே கெடுதலாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சுக்கிரன் இப்பொழுது உங்களுடைய ராசியில் அமைந்திருக்கிறார். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அதே நேரத்துல சுக்கிரன் பலத்துடன் இருந்தார் அப்படின்னா மகிழ்ச்சி, சுபபோகங்கள், அரசாங்கத்தால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஆதாயங்கள், நல்ல பொருளாதார நிலை மேம்பாடு என அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். அதே நேரத்துல அந்த சுக்கிரன் பலம் இல்லாமல் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம கூறின அனைத்துமே உங்களுக்கு மிக பெரிய அளவுல அது மோசமான முடிவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேல கூறிய அனைத்திலும் இருந்து உங்களுக்கு கெடுதல்களும் இதனால் ஏற்படக்கூடும். ஆனா உங்களுக்கு சுக்கிரன் இந்த ஒரு நேரத்துல எப்படி இருக்கிறார் என்பதை தான் நம்ம காத்திருந்து காண முடியும். அதே நேரத்துல இந்த சுக்கிரன் புதனுடன் எப்பொழுது இணைவார் என்று உங்களுடைய ராசியில் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நேரத்துல சுக்கிரன் உங்களுடைய புதனுடன் இணைவார். அப்படி இணையும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் ஏற்படுங்க. இதை யாராலையும் தட்டி நிப்பாட்டவே முடியாது. அவ்வளவு நன்மைகள் அந்த ஒரு நேரத்துல சுக்கிரனும் புதனும் சேரும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். ஆனா அந்த நன்மைகள் எப்பொழுது ஏற்படும்னு உங்களுடைய வாழ்க்கையில கூற முடியாது. ஒரு சில கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகளும் இந்த ஒரு நேரத்துல ஏற்படலாம். சில கெடுதல்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை நாம் காத்திருந்துதான் இந்த ஒரு நேரத்துல பார்க்க முடியும். அதே போல கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்த்து விடலாம். இந்த ஒரு நேரத்துல வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இதனால் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் நினைத்த சில செயல்களையும் சில காரியங்களையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் செய்ய முடியும். இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய வியாபாரத்துல ஒரு சூடு அப்படிங்கிறத பிடிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் சூடு பிடிக்கும். இதனால் நீங்க பெரிய அளவுல மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். கடன்கிறது எப்பொழுதுமே அனைவருக்குமே அன்பை முறிக்கும். அதே போல நீங்களும் எத்தனையோ நபர்களிடம் கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு கடனை இந்த ஒரு நேரத்துல அடைச்சிருங்க. ஏன்னா கடன் அடைக்காம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குவது மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பு மரியாதைன்னு அனைத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிரும். எனவே கடன் எப்பொழுதுமே அன்பைங்கிறது முறித்துவிடும். எனவே உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் வாங்கினாலும் சரி, தெரியாத நபர்களிடம் வாங்கியிருந்தாலும் சரி, கண்டிப்பா முடிந்த அளவிற்கு அந்த ஒரு கடனை எப்படியாவது அடைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் அடைத்து முடிப்பது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாம கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நீங்க எப்பொழுதும் கவனமா இருக்கணும். நீங்க வாங்கியிருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, அதுல நீங்க மிகவும் கவனத்துடன் இருக்கணும். ஒரு அளவுக்கு மேல கொடுக்கல் வாங்கல் செல்லும் பொழுது உங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பழக்க வழக்கங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் இருந்து பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்பொழுதுமே நீங்க கராரா இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அது மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல அதிக அளவு லாபங்கள் கிடைக்கும். எனவே அந்த லாபத்தை வச்சு எப்படியாவது நீங்க வாங்கிய கடன்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல தீர்த்து முடிப்பது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பான நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட வெளிநாடு செல்வதற்கு ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அது திருமணம் முடிந்தவர்களோ முடியாதவர்களோ அனைவருக்கும் இந்த ஒரு நேரத்துல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும். அதே போல வெளிநாடு செல்லும் பொழுது அந்த ஒரு நிறுவனம் உங்களுக்கு மிகவும் நம்பகரமா இருக்கா, சேலரி உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத அனைத்தையுமே நீங்க அறிந்து செல்லுங்க. ஏன்னா இப்ப வெளிநாட்டுக்கு செல்கிற அனைவருமே அங்க சென்று விட்டு ஏமாத்திடுறாங்க. எனவே அதை அனைத்தையும் நீங்கள்
உணர்ந்து அதற்கு அப்புறமாக வெளிநாடு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலான சில நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கல்யாணமா இருக்கட்டும், கிரக பிரவேசத்தில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து இந்த ஒரு நாள்ல உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது அனைத்திற்கும் காரணம் காசு. உங்கள்கிட்ட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் காசானது நீங்க நினைத்ததை விட அதிக அளவுல உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்கும். இதனால நீங்க பெரிய அளவில் உங்களை தேடி பணம் வந்து கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை விட்டு சென்ற நபர்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல யார் எப்படி இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்கிற அனைவரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கண்கூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே யாரை கூட வச்சிருக்கணும், கூட வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எதிலும் அவசரம் காட்டாம நிதானமான சில முடிவுகளை எடுப்பது மிகவும் நல்லது. அது தொழில்பட்ட விஷயமோ இல்லைன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் நீண்ட நாட்களாக தீராத சண்டை சித்திரவா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள்ல நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமா உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க அனைவரிடமும் கேட்டு இந்த ஒரு முடிவை எடுக்கலாமா, இந்த முடிவை எடுத்தால் அது சரியா இருக்குமா அப்படிங்கிறத கேட்டு நீங்க இந்த முடிவை எடுக்கிறது மிகவும் நல்லது. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கெடுதல்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீர்கள் என்றால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா மற்றவங்களை பத்தி குறை கூறுவது. அது உங்களுக்கு தெரிந்த நபரோ, உங்களுக்கு வேண்டிய நபரோ, ஏன் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அது அவங்கள பத்தி மற்றவங்ககிட்ட போய் அவங்க பின்னாடி இவன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தேவையில்லாம குறை கூறுவீங்க. அப்படி குறை கூறுகின்ற விஷயத்த இந்த ஒரு நேரத்துல நீங்க விட்டுவிடணும். அப்படி மற்றவங்களை பத்தி நீங்க பின்னாடி போய் குறை கூறும் பொழுது இதனால் இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, இதற்கு அப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் மற்றவங்களை பத்தி நீங்க தேவையில்லாம பேசும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படலாம். எனவே இதனையும் நீங்கள் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. விட்டு போனவங்க கூட இந்த ஒரு நேரத்துல விரும்பி வந்து உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த ஒரு நேரத்துல சிறந்து விளங்கும். நீங்கள் நினைத்ததை விட தொழில் வியாபாரத்துல அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இதனால இங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய முடியும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த ஒரு நேரத்துல மிகவும் நாட்டம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனைவருக்கும் முன்னின்று நீங்க அந்த ஒரு சுப காரியங்களை நடத்தி வைப்பீங்க. அதற்காண்டி எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல செய்வீங்க. இது எதுக்காக செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த ஒரு நேரத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நாட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய மனசுல பயஞ்சிருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க சாமியை உங்களுடைய கண்கூடாக நீங்க வேண்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளாக விளங்குகின்றது. எனவே இந்த ஒரு நேரத்துல முடிந்த அளவிற்கு பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கு வேண்டியதை சாதிங்க. கண்டிப்பா உங்க கூடவே இருந்து உங்க இஷ்ட தெய்வமோ உங்களுடைய குல தெய்வமோ உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சில தீர்வுகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் செல்கின்ற அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சம்பந்தமாக நீங்க வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வெளியூர் செல்லுகின்ற அந்த செயல்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். கடன் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிய தொடங்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். மாற்று மருத்துவ ஆலோசனைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்க இங்கிலீஷ் மருத்துவத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது மூலியமா உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகவில்லை அப்படின்னா நாட்டு மருத்துவம் சித்த மருத்துவத்துல நீங்க இறங்கி பாருங்க. கண்டிப்பா அது உங்களை உடனிருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீராத பிரச்சனைகளையும் அது கண்டிப்பாக திருத்தி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்குகின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு அது மூலியமா சில வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களையும்
நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வீங்க. எப்படி செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்கும், அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம நடந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல இந்த கன்னி ராசிக்காரங்க கட்டாயமாக புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு விளங்கும். அலுவலக பணிகளில் மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உயரக்கூடும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மற்ற நாட்களை விட ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். எந்த விதமான விஷயங்களை செய்தாலும் அந்த ஒரு விஷயங்களில் உங்களுக்கு கட்டாயமாக ஆதரவானது கட்டாயம் உங்களை தேடி வரும். இதனால் இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தது போல் வெற்றி